அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லா, நம்மளுடைய உம்ராவுடைய பயணம் முடிஞ்சிருச்சு. பொதுவாக ஊர்லேருந்து வரப்பெல்லாம் சொல்லுவாங்க, உம்ரா முடிச்சுட்டு வரீங்கன்னா ஜம்ஜம் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க, பேரிச்சம்பழம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு முஸ்லீமாக நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அத்தக்குவா, இறையச்சம் மட்டும்தான். ஏன்னா உம்ரா போயிட்டு வந்த நபர்கள் இடத்துல நம்ம கேட்டால் தெரியும், அந்த 15 நாட்கள் அல்லாஹ்வினுடைய காபத்துல்லாவை தவாஃப் செஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம் சொல்லி சஹாபாக்கள் ரத்தம் சிந்தின இடங்கள் எல்லாத்துலேயும் நம்மளும் நின்று அதை உணர்ந்து நம்மளுடைய கண்கள் கண்ணீரை வடித்து இது எல்லாத்தையும் விட்டு பிரிய முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையை விட்டு நம்ம பிரிவோம். ஆனால் இந்த பிரிவுக்கு ரப்புல் ஆலமீன் ஒரு விடை சொல்கிறான். நீ என்னுடைய மார்க்கத்தை ஊருக்கு போய் நீ தெளிவான முறையில் நீ பின்பற்றின அப்படின்னா, தெளிவான முறையில் மார்க்கத்தில் நீ உறுதியாக இருந்த அப்படின்னா, எந்த நபியை நீ நேசிச்சியோ, எந்த நபிக்கு நீ சலாம் சொன்னியோ, எந்த சஹாபாக்கள் ரத்தம் சிந்தின இடத்துல நீனும் நிண்டியோ, அந்த சஹாபாக்களோடு அந்த நபியோடு எந்த அல்லாஹ்வினுடைய காபத்துல்லாவை நம்ம தவாஃப் செஞ்சோமோ அந்த அல்லாஹ்வே நேரில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நாளைக்கு சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்குறப்போ நான் உனக்கும் தருவேன்னு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம இந்த உம்ராவுடைய பயணத்தில் நம்ம 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 எடுத்துகிட்டு போக வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அது தக்குவா, இறையச்சம் மட்டும்தான். ஊர்களுக்கு சென்று நம்ம இறையச்சத்தோடு வாழ்ந்தோம் அப்படின்னா நாளைக்கு மரணத்துக்கு பிறகு எந்த சஹாபாக்களோட இடத்துல நம்ம நின்றோமோ, எந்த நபிக்கு நம்ம சலாம் சொன்னோமோ, எந்த அல்லாஹ்வினுடைய காபத்துல்லாவை நம்ம தவாஃப் செஞ்சோமோ, அவங்க எல்லாரையுமே நம்ம நாளைக்கு நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளைக்கு மறுமையில் தான் தருவான். அதுக்கு அல்லாஹ் நம்மள இடத்துலேருந்து எதிர்பார்க்கறது அமலு சாலிஹாத், நல்ல அமல்கள், பாவமற்ற வாழ்க்கை, பாவங்களின் பக்கம் செல்லாத ஒரு உள்ளம். இதை மட்டும் தான் ரப்புல் ஆலமீன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறான். அல்ஹம்துலில்லாஹ், நம்மளுடைய உம்ராவுடைய அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு நாளைக்கு நபிமார்களோடு ஷுஹதாக்களோடு நம்ம நாளைக்கு மறுமையில் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ ஜஸா.